சார், நான் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேங்க. நீங்க எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வேங்க என்றாள் அவசரமாக ரேகா. அப்புறம் என்னங்க, இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். சரி, உன் பேர் என்ன சொன்னே? ரேகாவா? ரேகா, ஃபாதரோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். ஓகே? கண்டிப்பா சார். மம்மி, யார் இது பெட்டியும் கையுமா? ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் அணிந்து மதமதப்பாயிருந்த சுபத்ரா ரேகாவை ஏற இறங்க பார்த்தபடி கேட்டாள். அம்பிகா சொன்னாள். ஓ, அனாதை ஆசிரமத்திலிருந்து வந்த டிக்கெட்டா? நம்ம வீட்லே வேலை கொடுக்கணும்னு முடிவே பண்ணியாச்சா? உனக்கும் வேற வேலை இல்ல, டாடிக்கும் வேற வேலை இல்ல. ரேகாவை பார்த்த முதல் பார்வையிலேயே திருப்தி இல்லாமல் சுபத்ரா எரிச்சலுடன் சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அவ சின்ன பொண்ணு, விளையாட்டா பேசிட்டு போறா, தப்பா நினைச்சுக்காதே என்ன? அம்பிகா ஆறுதலாய் சொன்னாள். இல்லே, நான் தப்பா எதுவும் நினைச்சுக்கலே. அம்பிகா, இந்த பொண்ணை அவுட் ஹவுஸிலே தங்க வச்சிடு, நான் வர்றேன் என்று புறப்பட்டு விட்டார் ஏகாம்பரம். சரிங்க, வா ரேகா என்று அழைத்துச் சென்று அவள் தங்கும் அறையை காட்டினாள். வந்து, என்ன ரேகா, நான் இன்னைக்கே வேலையிலே ஜாயின் பண்ணிக்கலாமா? வேண்டாம், ஆக்சிடென்ட்ல அடிபட்டு வந்திருக்கே, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்க. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் சொல்லு, வேற என்ன? நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? மேடம்னா? அம்பிகா அவளையே சில கணங்கள் பார்த்தாள். வேண்டாம், அம்மானு கூப்பிடு. அம்மா உச்சரித்துப் பார்த்தாள். சிலிர்த்து போனாள் அம்பிகா. இன்னொரு முறை சொல்லு. அம்மா. என் பொண்ணு சுசீலாவே கூப்பிடுற மாதிரி இருக்கு ரேகா. அவள் கையை கெட்டியாய் பற்றிக் கொண்ட அம்பிகா ரேகாவின் கண்களில் எதையோ தேடினாள். அம்மா, இங்கே என்ன பண்ணிட்டிருக்கே? உனக்கு ஃபோன். எரிச்சலுடன் வாசலில் வந்து நின்று கூப்பிட்டாள் சுபத்ரா. இதோ வந்துட்டேன் ரேகா, வர்றேம்மா, சாப்பாடு அனுப்புறேன், சாப்பிடென்ன என்று சுபத்ராவின் பின்னால் ஓட்டமும் நடையுமாய் விரைந்தாள். அரவிந்த் அந்த ஹாஸ்பிடலுக்குள் நுழையும் போதே அதிர்ச்சி காத்திருந்தது. நேற்று சிகிச்சைக்காக சேர்த்திருந்த பெண் நேற்றே இங்கிருந்து போய்விட்டாள் என்றதும் நம்ப முடியாமல் அவன் தங்கியிருந்த அறைக்கே சென்று பார்த்தான். அந்த இடத்தில் இன்று வேறொரு நோயாளி. அரவிந்த் குழம்பிப் போனாள். ஏன், எதனால் அந்த பெண் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனாள்? அவள் பெயரைக் கூட தெரிந்து கொள்ளவில்லை. இன்று விசாரித்து உரியவர் வீட்டில் பத்திரமாய் ஒப்படைக்க வேண்டும் என்றல்லவா நினைத்திருந்தேன். ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தாள்? ஒருவேளை அவள் நார்மலான மனநிலை உள்ள பெண் இல்லையோ? சேச்சே, அப்படி இருக்காது. எவ்வளவு தெளிவாய் என் பெட்டி எங்கே என்று கேட்டாளே. அரவிந்தால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. ஹாஸ்பிடலில் பில்லுக்கான பணத்தை செலுத்திவிட்டு வெளியில் வந்தான். காரில் அமர்ந்தவன் யோசனையுடன் காரை கிளப்பாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். எவ்வளவு நேரம் அப்படி இருந்தானோ. ஹலோ அரவிந்த், என்ன இங்கே என்ற பரிச்சயமான ஆச்சரியமான குரலை கேட்டு கலைந்தான். ஏகாம்பரம் நின்றிருந்தார். ஹலோ ஆங்கிள். என்ன அரவிந்த் இங்கே? இந்த வழியா கார்ல போய்கிட்டு இருந்தேன். அப்பதான் உன்னோட கார் கண்ல பட்டுச்சு. ஹாஸ்பிடல்ல யாரையாவது பார்க்க வந்தியா? நோ ஆங்கிள், அது ஒரு பெரிய கதை என்றவன் நடந்ததையெல்லாம் கூறினான். அவன் சொல்ல சொல்ல ஏகாம்பரம் வியப்பில் ஆழ்ந்தார். ஏன் அரவிந்த், எதுக்காக அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம போயிட்டா? அதுதான் எனக்கும் புரியலே ஆங்கிள். அவ பேர் என்ன சொன்னேற? எனக்கே தெரியாது. சரி, விடு, அதையே நினைச்சு குழம்ப வேண்டாம். ஆமா, நேத்து சுலோவோட பிறந்த நாள் தெரியுமில்லே? ஏன் வரலே? நேத்து டைட் ஒர்க் ஆங்கிள், வெரி சாரி. இட்ஸ் ஓகே. தனியா பிசினஸ் எண்ணிட்டு இருக்கியே, எப்படி போய்கிட்டு இருக்கு? எவ்ரிதிங் இஸ் கோயிங் பைன் ஆங்கிள். ஏம்பா, இந்த வயசுலே உங்கப்பா தனியா கம்பெனிய நடத்திக்கிட்டு இருக்கிறாரே, அந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டு நடத்தலாமில்லே. அதை விட்டுட்டு தனியா எதுக்குப்பா நீ நடத்தணும்? ஆங்கிள், எந்த விஷயத்திலேயும் ஆர்வத்தோடு முழு மனசோட ஈடுபடணும். மத்தவங்களுக்காகன்னு தங்களோட விருப்பத்தை காலடியில போட்டு நசுக்கிட்டு விருப்பமே இல்லாம எதிலையும் ஈடுபடுறது எனக்கு பிடிக்காத விஷயம். சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வரணும்னு ஆசை. அதுக்காகவே படிச்சேன். இந்த படிப்பை ஆதாரமா வச்சுக்கிட்டு பாரின் போய் லட்சம் லட்சமா சம்பாதிக்கலாம். ஆனா எனக்கு அதிலே விருப்பமில்லே. என்னோட படிப்பு தந்த அறிவை நம்ம நாட்டிலே நம்ம மண்ணிலே பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டேன். என்னோட கனவுகளுக்கு நேர்மாறான அப்பாவோட கிரானைட் பிசினஸை நான் எப்படி எடுத்து நடத்த முடியும்? அதனால்தான் என் இஷ்டப்படி தனியா கம்பெனி நடத்தி அதிலே வெற்றியும் அடைஞ்சிட்டேன்.
என்ன இருந்தாலும் உங்கப்பாவுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு எல்லாமே நீதானே ஆர்வின்ட்டு. கூட தம்பி தங்கைன்னு பிறந்திருந்தா கூட அவங்ககிட்டே ஒப்படைக்கலாம். ஆனா அதுக்கும் வழியில்லே. உங்கப்பா என்கிட்டே சொல்லி சொல்லி புலம்புறார். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன அங்கிள்? உனக்கொரு கல்யாணம் பண்ணி வரப்போற மருமககிட்டே கம்பெனி பொறுப்பை ஒப்படைக்கிறது தான். அதுவும் எப்படி சாத்தியமாகும்? ஆங்கிள், வரப்போறவ என்ன மாதிரி டெஸ்ட் உள்ளவளா இருந்தா? சிரித்தபடி கேட்டான் ஆர்வின்ட். உங்கப்பா இஷ்டப்படி பொண்ணை தேடிட்டா எல்லாமே சாத்தியம்தானே ஆர்வின்ட். கிடைக்கணும், கிடைக்கிறவ எனக்கு பிடிக்கணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? நானும் உங்கப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது நாங்க 2 பேரும் ஒரே பிசினஸ் லைனில் இருந்ததால் தான். ஐ நோ யூ நோ சுபத்ராவுக்கும் இந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ வாட் ஆங்கிள்? நத்திங். நேரமாச்சு. அர்ஜென்ட்டா ஒருத்தரை பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன். பை ஆர்விந்த். இதழோரம் ஒரு சிறு புன்னகையை நெளிய விட்டு அவனிடமிருந்து விடைபெற்று சென்றார் ஏகாம்பரம். ஆர்விந்த் தோள்களை குலுக்கிக் கொண்டு காரை உசுப்பினாள்.